விபூதி உருவான கதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. முன்னொரு காலத்துல பண்ணைநாதன் என்றொருவன் உணவையும் தண்ணீரையும் மறந்தவனாக ஈசனையே நினைத்து கடும் தவம் புரிந்தான். ஒரு நாள் அவனுக்கு கடுமையான பசி எடுத்தது. தவம் களைந்து கண்ணை திறந்தான். அவனை சுற்றி சிங்கங்களும் புலிகளும் பறவைகளும் என பல உயிரினங்கள் காவலுக்கு இருந்தன. பசியால் முகம் வாட இருந்தவனை கண்ட பறவைகள் பழங்களை பறித்து பண்ணைநாதன் முன் வைத்தனர். இது ஈசனின் கருணையே என்று மகிழ்ந்து பசி தீர கனிகளை சாப்பிட்டு முடித்து மீண்டும் தவத்தினை தொடங்கினார். அப்படியே பல வருடங்கள் கடந்து ஓடின. தவத்தினை முடித்துக் கொண்டு சிவ வழிபாட்டினை தொடங்கினார். ஒரு நாள் தற்பை புல்லை அறுக்கும் பொழுது அவன் கையில் கத்திப்பட்டு ரத்தம் கொட்டியது. அவனுக்கோ எந்த பதச்சமும் இல்லை. குழந்தைக்கு ஆபத்து என்றால் தாய் பதறுவது போல பதறியது ஈசன் தான். சிவபெருமான் வேடன் உருவத்தில் தோன்றி பண்ணைநாதன் கையினை பிடித்தார். என்ன ஆச்சரியம்! ரத்தம் கொட்டிய இடத்தில் விபூதி கொட்டியது. வந்தது சிவபெருமான் என்பதை அறிந்தான் பண்ணைநாதன். ரத்தத்தை நிறுத்தி சாம்பலை கொட்ட செய்த தாங்கள் நான் வணங்கும் சர்வேஸ்வரர் என்பதை நான் அறிவேன். இந்த அடியனுக்கு தங்களின் சுயரூபத்தை காண பாக்கியமில்லையா என்று வேண்டினான் பண்ணைநாதன். ஈசன் தனது சுயரூபத்தை அவனுக்கு காட்டினான்.